நான் அதோடைய பொருளை கேட்கும்போது அவங்க முக்கிய என்பதற்கு இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி அவசியமான, அவசியம், இது மாதிரியான சொல்ல தான் அவங்க பொருளா எனக்கு தெரிவிச்சாங்க. ஆனா அது முக்கியம் அப்படின்ற சொல்லுக்கு பிற மொழியில இருக்கக்கூடிய பொருள், முக்கிய என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்துல இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி அவசியம் அப்படிங்கிறது ஒரு பிறமொழி சொல், தெலுங்கு பயன்பாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ தமிழில் அதன் பொருள் தான் என்னங்க, அந்த முக்கிய என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமான அப்படின்ற முக்கியமான இப்படி நம்ம பயன்படுத்துகிற அந்த சொல்லுக்கு எங்கெங்க நம்ம அதை பயன்படுத்துகிறோமோ, அந்த சொல்ல எங்கெங்க பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழில் வெவ்வேறு சொல்ல போட்டு நம்மளால் பயன்படுத்த முடியும். அதுக்கான சொல்லும் இருக்குது. முக்கிய அப்படின்ற சொல்லுக்கு நீங்கள் இன்றியமையாத அல்லது இன்றியமையாமை அப்படின்ற ஒரு தமிழ் சொல்ல உங்களால் பயன்படுத்த முடியும். இந்த சொல் பார்த்தீங்கன்னா மிக அழகான சொல். இது இல்லாமல் வேறொன்று அமையாது அப்படிங்கிற ஒரு பொருளில் இன்றியமையாத, இன்றியமையாமை அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும். அதே போல குறிப்பிடத்தக்க, சிறப்பான, இப்படி சொற்களை அந்த பொருளுக்கு ஏற்ப அந்த ஒரு சொற்றொடரில் அந்த முக்கிய எங்கே பயன்படுத்துகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இத்தகைய சொற்களை இன்றியமையாத, இன்றியமையாமை, குறிப்பிடத்தக்க, சிறப்புமிக்க, இப்படி புகழ்பெற்ற, இது மாதிரியான சொற்களை உங்களால் பயன்படுத்த முடியும். இந்த சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழில் ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு தகவலை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பிழை இல்லாமல் போய் சேரும். இதில் என்ன பிழை இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, முக்கிய அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ் பொருள் மாறுபடுது. இந்த முக்கிய என்பது பிறமொழி சொல் என்ன அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்கே பயன்படுத்துகிற பொருள் வேற. நம்ம தமிழில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அங்கே பொருள் வேறையா மாறி போயிடும். எப்படின்னு கேளுங்க. முக்கு என்பது வினைச்சொல், வர்பு. அப்ப அந்த முக்கு என்பதற்கு நாம மூச்சை இருக்க பிடித்து அடக்கி ஏதாவது ஒன்றை வெளியே தள்ளுதல் என்பதுதான் முக்கு என்பதற்கான வினைச்சொல்லுக்கான ஒரு பொருள். ஆக நீங்க இப்படி பயன்படுத்தி இப்ப சிந்தித்து பாருங்களேன். முக்கிய அப்படி முக்கிய செய்தினா எதை முக்கிறது, யாரை முக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு பயன்பாடு, தவறான பொருள் புரிதல் அப்படிங்கிறது இங்க வந்துருங்க. அதனால பொருள் புரிந்து இந்த சொல்ல பயன்படுத்துவோம்.